ஆனால் எங்கள் தலைவி அவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாங்க, நாங்கள் ஒரு நார்மலாக ஒரு நலத்திட்டம் பண்ணுறோம், அதுக்கு கூட வந்து பெர்மிஷன் வாங்கணும், சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூட ஒரு பெர்மிஷன் வாங்கணும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாலே முறையாக பெர்மிஷன் வாங்கினாலும் அதுக்கும் வந்து இடையேற கொடுத்தாங்க. அது சரியில்லை, இது சரியில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரக்கூட இப்போ நாங்கள் காலையிலேருந்து உள்ளே வர்றப்பயே எங்கள் கொடியை பார்த்துட்டாலே அதான் எங்களுடைய அடையாளம். கொடியை பார்த்துட்டாலே அந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி மாற்றி மாற்றி எங்களை இது பண்ணிக்கிறேன். எதற்காக நீங்கள் பயப்படுறீங்க? நீங்கள் நேர்மையாக இருங்க, நாங்களும் நேர்மையான முறையில் வர்றோம். எதற்காக நீங்கள் எங்கள் தளபதியை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க? கண்டிப்பா அந்த கூட்டத்தை வந்து புறக்கணிக்கணும், அந்த கூட்டம் வந்து இங்க வந்து சேரக்கூடாது. அப்ப நீங்க தான் சொல்றீங்களா தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்க, அந்த தற்கொலைகள் தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் இங்க வந்து நின்று கிட்டத்தட்ட ஒரு 90% பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான் இங்க வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. அந்த தற்கொலைகளாக நாங்க தான் வந்து உங்களை வந்து ஓட்டு போட்டு இன்னைக்கு வந்து உட்கார வச்சிருக்கோம். அதுதான் மிகப்பெரிய வெட்கக்கேடா நாங்க வந்து நினைக்கிறோம்.